குருவியும் காகமும். ஒரு அழகான அடர்ந்த காடு. அந்த காட்டுல ஒரு பெரிய மரம். அந்த மரத்துல ஒரு குருவியும் காகமும் வாழ்ந்து வந்துச்சு. அந்த காகத்துக்கு தன்னோட குரல் தான் ரொம்ப அழகான குரல்னு ரொம்ப கர்வம். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த காகம் குருவி கிட்ட போய் சொல்லிச்சாம், என்னோட குரல் தான் இந்த காட்டிலேயே ரொம்ப அழகான குரல்னு. உடனே குருவி சொல்லிச்சு, இல்லை இல்லை, என்னோட குரல் தான் ரொம்ப அழகான குரல்னு. இப்படி அந்த காகமும் குருவியும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சாம். அப்போ அந்த வழியே வந்த ஒரு ஆந்தை இவங்க சண்டை போடுறத பார்த்துச்சு. அவங்கள சமாதானமும் படுத்துச்சு. ஆனா அந்த காகமும் குருவியும் சண்டையை நிறுத்தவே இல்லை. உடனே அந்த ஆந்தைக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த 2 பேர்கிட்டையும் ஆந்தை போய், அழகான குருவியாரே, அன்பான காகமே, உங்க 2 பேர்ல யாருக்கு குரல் அழகானதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு போட்டி நடத்தலாம்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த 2 பேரும் சம்மதம் சொன்னாங்க. ஆந்தை குருவி கிட்ட கூவ சொல்லுச்சு. குருவி கூவனா உடனே பக்கத்து மரங்கள்ல இருந்த எல்லா குருவியும் அடுத்தடுத்து வரிசையா கூவ ஆரம்பிச்சது. அந்த காடு முழுவதும் குருவிங்களோட சத்தம் தான் கேட்டுச்சு. கேட்கவும் ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காகம் கிட்ட ஆந்தை கரைய சொல்லுச்சு. காகம் கரைஞ்சுது. உடனே அடுத்தடுத்து வரிசையா எல்லா காகங்களும் கரைஞ்சுது. அப்புறம் ஆந்தை சொல்லிச்சு, உங்க 2 பேரோட குரலும் ரொம்பவே அழகா இருக்குது. நம்மளோட இந்த சத்தம் உங்களோட இனம் ஒரே இடத்துல கூடுறதுக்காகவும் நாம் எல்லாம் ஒரே இனம்னு காட்டிக்கிறதுக்காகவும் இறைவன் படைச்ச படைப்புன்னு சொல்லிச்சு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான இயல்பு உண்டுன்னு சொல்லிச்சாம் ஆந்தை. குருவியும் காகமும் அவங்களோட தவற உணர்ந்துட்டாங்க. கருத்து: ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தன்மை உண்டு.